இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். IAS, IPS, IFS, IRS போன்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளுக்கான போட்டித் தேர்வை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான UPSC ஆண்டுதோறும் நடத்துகிறது. அதன்படி 1087 குடிமைப்பணி அதிகாரிகளுக்கான காலி பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு UPSC தேர்வு நடத்தப்பட்டது. முதல்நிலை தேர்வு, பிரதான தேர்வு, இன்டர்வியூ என 3 கட்டங்களாக குடிமைப்பணிகள் தேர்வு நடத்தப்பட்டது. முதல்நிலை மற்றும் பிரதான தேர்வுகள் கடந்த ஆண்டே நடத்தி முடிக்கப்பட்டன. அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான நேர்முக தேர்வு, பெர்சனாலிட்டி டெஸ்ட் ஆகியவை கடந்த டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை டில்லியில் உள்ள UPSC தலைமையகத்தில் நடத்தப்பட்டது. 3 கட்டங்களாக நடத்தப்பட்ட UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் பெயர் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்று வெளியிட்டது. முதலிடத்தை ராஜஸ்தானைச் சேர்ந்த அனுஜ் அக்னிஹோத்ரி பிடித்தார். ஜோத்பூர் மருத்துவக் கல்லூரியில் படித்து 2023இல் MBBS பட்டம் பெற்றவர். டாக்டர் ஆகி பெற்றோரின் ஆசையை பூர்த்தி செய்தார். அதன் பிறகு தனது கனவான UPSC தேர்வுக்கு தயாராக துவங்கினார். 2 ஆண்டுகள் தொடர்ந்து UPSC தேர்வெழுதி இன்று நாட்டிலேயே முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். बहुत ज़्यादा अच्छा महसूस हो रहा है. अभी थोड़ा समय लग रहा है प्रोसेस करने में. प्रेरणा पूरा परिवार हमेशा, जिसने हमेशा सपोर्ट दिखाया है, जिसने हमेशा मुझे प्रायोरिटाइज करा है, मेरी मेहनत को प्रायोरिटाइज करा है, एग्जाम को प्रायोरिटाइज करा है, तो उसी को मैं श्रेय देना चाहता हूं. அகில இந்திய அளவில் 2வது ரேங்க் பிடித்தவர் ராஜேஸ்வரி சுவே. இவர் நம்ம மதுரையைச் சேர்ந்தவர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து 2018இல் பட்டம் பெற்றவர் ராஜேஸ்வரி. அதன் பிறகு TNPSC குரூப் 1 தேர்வில் முதலிடம் பிடித்து துணை கலெக்டராக ஆனார். இப்போது UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்து ராஜேஸ்வரி அசத்தியிருக்கிறார். என்னுடைய பேர் ஆர் முருகதாஸ். நான் இங்கே வாடிப்பட்டியில் எலக்ட்ரிக்கல் டூல்ஸ் ஸ்பேர்ஸ் கடை வச்சிருக்கேன். அது இல்லாமல் LIC ஏஜெண்டாக இருக்கேன். என்னுடைய மனைவி வந்து முனைவர் S நாகராணி. அவங்க SVM காலேஜில் கணிதத்துறை பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு மூத்தது பொண்ணு, 2வது பையன். மூத்த பொண்ணு தான் M ராஜேஸ்வரி சிவி, BE. அவங்க 2018 பாஸ் அவுட்டு சென்னையில். அதில் இருந்து இப்போ வரைக்கும் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்காகவே அவங்க வந்து ப்ரிப்பரேஷனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அவங்க அதுக்காக உழைச்சிருக்காங்க. 2024 குரூப் 1 செலக்ட் ஆகி டெப்டி கலெக்டர் ட்ரைனிங்காக இப்போ திண்டுக்கல்லில் இருக்காங்க. லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து இப்போ வந்து செக்ரட்டரியேட் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா குரூப் 1லேயும் சரி UPSCலேயும் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுடைய சப்போர்ட்டு, அங்கே இருந்த அந்த ஆஃபீஸர்ஸு, அங்கே சுதாகரன் சார்னு அவருடைய சப்போர்ட்டு. இதோட முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணு இந்த அளவுக்கு ஆகியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய கோபிரதரு, என்னுடைய மதினியார், என்னுடைய மாமனார், என்னோடய பிரதர்ஸ் எல்லாருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் முக்கியமானனா எங்களுடைய பில்லர் அப்படின்னா என்னுடைய மனைவி தான். ஸோ அவங்க தான் வந்து எங்கள் குடும்பத்தையே வந்து கைடு பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் கொடுத்த வாய்ப்பை வந்து என்னுடைய பொண்ணு வந்து நல்லபடியாக பயன்படுத்திட்டாங்க. நேர்மையாக இருந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத என்னுடைய ஆசையும் அதையே தான் என் பொண்ணுக்கு சொல்லி வளர்த்துருக்கேன். ஸோ அவங்களோட இந்த கடின உழைப்புக்கு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் பண்ண அது எல்லாருமே கிடைக்கும். சிலருக்கு வந்து 1 இயர்லேயே முடிச்சிருவாங்க. பட் என்னமோ என் பொண்ணுக்கு வந்து கடவுள் 7 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி அதான் கொடுத்துருக்காரு. அதனால தான் நல்லா ரேங்க் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நான் முதல்வன் ஸ்கீம் கொண்டு வந்த முதல்வருக்கும் அந்த துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் உண்மையிலே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என் குடும்பத்தின் சார்பாக. ஹரியானாவைச் சேர்ந்த அகன்ஷ்துல் 3வது இடம் பிடித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா மொகைதீன் அகில இந்திய அளவில் 7வது இடம் பிடித்துள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் டாப் 10 பட்டியலில் வரவே இல்லை. கடைசியாக 2015இல் தான் சென்னையை சேர்ந்த சரண்யா ஹரி அகில இந்திய அளவில் 7வது இடம் பிடித்திருந்தார். அதன் பிறகு இப்போதுதான் டாப் 10 பட்டியலில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து சாதனை படைத்துள்ளனர். அதுவும் முதல் 10 இடங்களில் 2 இடங்களை பிடித்து ராஜேஸ்வரி சுவேயும் ராஜா மொகைதீனும் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். காலியாக உள்ள 1087 குடிமைப்பணி பதவிகளுக்கு தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் 958 பேரே தேர்ச்சி பெற்றுள்ளனர். பொதுப்பிரிவு 317 பேர், பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் 104 பேர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 306 பேர், பட்டியல் இனத்தவர் 158 பேர், பழங்குடியினர் 73 பேர் தேர்ச்சி பெற்றனர்.
யுபிஎஸ்சி தேர்வில் தேர்வான 958 பேரும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் மற்றும் மத்திய அரசின் உயர் பதவிகளில் நியமிக்கப்படுவர் என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது.